வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் வந்து சனியோட வீட்டில் இருக்கார். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 8ல் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ கொஞ்சம் கவனமாக பேசணும். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம். என்னென்னா வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது, கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை. சில நேரங்களில் தொழில் ரீதியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், வண்டி வாங்கணும், லோனில் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், வீடு பராமத்து வேலைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்கும்போது மனைவி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய லாபங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கான முயற்சிகள், அதுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் அம்மா அடமெண்ட்டாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்பாக்கிட்டையும் கொஞ்சம் எமோஷன்ஸ், அதனால் வந்து நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு அதனால் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கெட்டு நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ அப்போ வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மற்றவர்கள் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. அப்பா சம்மந்தமான உறவில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சில நேரங்களில் வாக்குவாதங்களையும் கொண்டு வந்து விட்டுடும். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும். சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் லோன் போட்டு வாங்கலாம், சொத்துக்கள் பராமத்து வேலைகள், வண்டி வாங்கல், சர்வீஸ் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். தாயார்கிட்டம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள், சில நேரத்தில் நிறைய ட்ராவல் போகணும், ஏன்னா வெளியூரில் போய்ட்டு 2 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
அப்புறம் துலா விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 3, 4ஆம் அதிபதி 5இல் இருக்குது. ஸோ 3, 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னும்போது நிறைய என்ன சொல்கிறது கற்பனைகள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்கள் விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள். குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் எமோஷன் படுத்துவாங்க, என்னடா வேலையை கரெக்டாக பண்ண மாட்டேட்டாங்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 4இல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் 7ஆம் பட்டம் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5இல் உச்சமாக இருக்கும் பொழுது உங்கள் பார்ட்னர்ஷிப்னால் நல்ல லாபங்கள் வர்றது, உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு செலவுகளோ கொஞ்சம் அலைச்சல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். சில பேர் வந்து ஆன்மீக பயணங்கள் கோயில்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், யூஎஸ், இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும் இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் நவர்ற வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்கணும்னா ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டிருந்துலாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம்.
இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது. 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும். இதெல்லாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும், நம்ம யோசித்து என்ன பண்ணுறது, தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், உலகத்தின் தாதா. அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது, நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.